காலம் தொட்டு தமிழரின் கப்பல் கட்டும் வரலாறு நீண்ட நெடிய மரபை கொண்டது. தமிழரின் இத்தகைய கடல்சார் மரபை மீட்டெடுத்திடவும் தமிழ்நாட்டை உலகளாவிய கப்பல் கட்டும் மையமாக நிறுவிடவும் தமிழ்நாடு கடல் போக்குவரத்து உற்பத்தி குழு 2025 ஒன்றை அரசு அறிமுகப்படுத்தும். கப்பல் மற்றும் படகு வடிவமைப்பு மற்றும் கப்பல் சட்டகம், கட்டுருவாக்கம், ஷிப் ஹல் ஃபேப்ரிகேஷன் மற்றும் கப்பல் இயந்திர உற்பத்தி, ஷிப் என்ஜின் ப்ரொடக்ஷன் ஆகிய துறைகளில் முதலீடு மற்றும் புத்தாக்கத்தை ஊக்குவிக்கும் நோக்கங்களை கொண்டு இப்புதிய கொள்கை அமைந்திடும். இந்த தொழிலின் வருகையின் மூலம் கடலூர் மற்றும் தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் 30,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும். மேலும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை வளர்ச்சிக்கும் இக்கொள்கை வித்திடும். உயிரி தொழில்நுட்பத் துறையில் பல முன்னணி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் அமைந்துள்ளன. உயிரி தொழில்நுட்ப சூழல் அமைப்பை ஊக்குவிப்பதற்காகவும் உயிரியல் மருந்து, பயோசிமிலர்ஸ் மற்றும் நோய் தீர்வியல், தெரப்பியூட்டிக்ஸ் போன்ற வளர்ந்து வரும் துறைகளில் தமிழ்நாட்டை முன்னிலைப்படுத்தவும் அதிநவீன உயிர் அறிவியல் பூங்கா ஒன்று சென்னைக்கு அருகில் உருவாக்கப்படும். இதில் உலகத்தரம் வாய்ந்த தரமான உட்கட்டமைப்பு வசதிகள், பொது சோதனை மையங்கள், ஆய்வகங்கள் மற்றும் இத்துறையின் உயர் மதிப்பு கூட்டல் பொருட்களை உற்பத்தி செய்திட தேவையான பிற முக்கிய தொழில்நுட்ப வசதிகளுடன் ஆயத்த உற்பத்தி கூடங்கள், பிளக் அண்ட் பிளே ஆகியவை அமைக்கப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறைக்கு 3,915 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.